தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, ரிமோட் கண்ட்ரோல் பழுதை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி தெரிந்து கொள்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்களை போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிமோட் கண்ட்ரோல் பழுதை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி தெரிந்து கொள்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க ரிமோட் கண்ட்ரோலை நாம் ஃபுல்லாக பிரிச்சுட்டு ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற பழுதை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். இப்போ வாங்க ரிமோட் கண்ட்ரோல் பழுதை வந்து நாம் எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோலை வந்து நாம் பிரித்து கொள்ளலாம். நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலை வந்து பிரிக்கிற நேரம் பொறுமையாக பிரிங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற இந்த லைட் வந்து நல்லா ஒர்க்கிங் ஆகிறதும் இல்லைன்னு சொன்னால் வேலை செய்யாதையும் வந்து நாங்கள் இப்படி செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலான்னு பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் வச்சுட்டு நாம் மீட்டர் நல்லா வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீட்டர் சட்டப்படி வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ரெட் கலர் ப்ரோப்பை வந்து இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்க்குற நேரம் நம்மளுக்கு ரீடிங் வரணும். பாருங்கள், ரீடிங் வருது, இந்த மாதிரி ரீடிங் வருது. இப்போ நான் மாற்றி வச்சுருக்கிற நேரம் ரீடிங் வரக்கூடாது. பாருங்கள், ரீடிங் வரலை, இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த ப்ரோப்பை வந்து மாற்றி மாற்றி வச்சு செக் பண்ணி பார்க்குற நேரம் எந்த ஒரு ரீடிங்கும் வந்து டிஸ்பிளேயில் வரலை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த சென்சார் கண்ட்ரோல் லைட் வந்து பழுதாக இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி அதில் வந்து எந்த ஒரு ரீடிங் வரலைன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அதாவது இதை விட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிமோட் கண்ட்ரோலுக்கும் ஒரு பழுது வரும். ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து நம்மளுக்கு பழுதாக இருக்கும். இந்த மாதிரி ஐசி கொடுத்துருப்பாங்க, இந்த நான் இமேஜில் காட்டுற மாதிரி இந்த ஐசியும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஐசிகள் பழுது வந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்சார் கண்ட்ரோல் லைட் வந்து நல்லாயிருக்கும். அதிலேருந்து நீங்கள் வந்து மாற்றிட்டிங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நாம் ஈஸியாக சரி பண்ண முடியும். ரிமோட் கண்ட்ரோல் வந்து சரியாக வேலை செய்யலைன்னா நாம் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வேலை செய்யுது. இப்போ வந்து நான் மறுபடியும் இதை வந்து கூட்டிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு நாம் செக் பண்ணி பார்க்க முடியும். டிஜிட்டல் மல்டிமீட்டர் இல்லாமலுக்கு நாங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்க முடியும். பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள், அதாவது ரிமோட் கண்ட்ரோலில் வந்து அதில் கொடுத்துருக்க கண்ட்ரோல் சென்சார் கண்ட்ரோல் லைட்டு வந்து பழுதாகிடுச்சுன்னா என்ன மாதிரி செக் பண்ணி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு உங்களுக்கு காட்டியிருந்தேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து நாம் இந்த மாதிரி வெற்றியை போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து வேலை செய்தா இல்லையான்றதை நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டர் இல்லாமலுக்கு எப்படி செக் பண்ணி தெரிஞ்சு கொள்வதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் வெற்றியை போட்டுட்டோம். இப்போ இந்த சென்சார் கண்ட்ரோல் லைட்டை பாருங்கள். இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். ஒரு பட்டனை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பார்க்குறது மூலம் நான் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்து உள்ளுக்கு சென்சார் கண்ட்ரோல் லைட் வந்து இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வருது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்குற நேரம் ஒரு சைட்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரோபை வைக்கிற நேரம் ரீடிங் வரணும். இன்னொரு பக்கத்துக்கு வந்து நாம் ப்ரோப்பை வந்து மாற்றி வைக்கிற நேரம் ரீடிங் வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ப்ரோப்பை வந்து மாற்றி மாற்றி வச்சு பார்க்குற நேரம் எந்த பக்கத்துக்குமே எந்த ஒரு ரீடிங்கும் நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த சென்சார் கண்ட்ரோல் லைட்லேருந்து எந்த ஒரு ரீடிங்கும் வரலைன்னா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஃபுல்லாக வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் சென்சார் லைட் போயிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி சென்சார் கண்ட்ரோல் லைட்டை மாற்றிட்டோம்னா இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்களை வந்து நாம் ஈஸியாக சரி பண்ணி பயன்படுத்த முடியும். நல்லது நண்பர்களே,
இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.